ஆமா. சரி, இல்ல ஒரே ஒரு நன்மை அமைதியாரியா. ஒரு உடன்பிறப்பு தெரிக்க விட்டுட்டாருப்பா. அண்ணன் சீமான் அவர்களை எதிர்நோக்கி கேள்வியை கேட்டுட்டாருப்பா. அவர் கேட்ட கேள்வியில சீமான் வந்து திக்குமுக்காடி என்ன பதில் சொல்றது அப்படின்னு தெரியாம அப்படியே ஸ்டேஜ்லயே உறைஞ்சு போய் நின்னுட்டாருப்பா. உடன்பிறப்புன்னா உடன்பிறப்பு தான்ப்பா, அந்த 200 ரூபா வேலை செய்து பாருப்பா அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்கள்ல ஒரு காணொலிய இவனுங்க வெட்டி ஒட்டி பரப்பிக்கிட்டு இருக்கிறானுங்க. அதுல வந்து அண்ணன் சீமான் அவர்கள் கலந்து கொண்ட கூட்டத்துல ஒரு பெரியவர் ஒருவர் எந்திரிச்சு நின்னு சீமானவர்களை இடைமறித்து கேள்வி கேட்டதுனால அந்த கூட்டத்துல சலசலப்பும் பரபரப்பும் ஏற்பட்டிருக்கு. அந்த கூட்டத்துல உண்மையிலேயே என்ன நடந்துச்சு, எந்திரிச்சு நின்னு அண்ணன் சீமானவர்களுக்கு எதிராக கேள்வி எழுப்புன நபர் வந்து உண்மையிலேயே உடன்பிறப்பு தானா, என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த காணொளியில தெள்ள தெளிவா பார்க்க போறோம். உலகத்தமிழ் கிறிஸ்தவர்கள் இயக்கம் நடத்திய கிறிஸ்தவர்களுடன் கேள்வி பதில் உரையாடல் என்ற நிகழ்வு நடந்தது. அதுல நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் கலந்து கொண்டு கிறிஸ்தவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிச்சு வந்தாரு. கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்த ஒரே ஒரு நன்மையை சொல்லுங்க, நான் இப்படியே எங்க ஊருக்கே போயிடுறேன், அரசியல் செய்யறதை விட்டுறேன். அது மட்டுமல்லாமல் தமிழர்கள் எப்படி கிறிஸ்தவ மதத்தை தழுவினார்கள் என்கிற வரலாற்று கூறுகளையும் பேசி வந்தாரு. அதுல நம்மள ஆள வந்த வெள்ளைக்காரன், அவனுக்கு அடிமையா இருந்த ஆரியன் இங்க இருக்கக்கூடிய நம் மக்களை தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டு அப்படின்னு சொன்னான். ஆனா நம்மளை ஆள வந்த, நம்மளை வந்து அடிமைப்படுத்திய வெள்ளைக்காரன் வந்து நம் மக்களை தொட்டு இயேசுக்கு தோத்திரம் அப்படின்னு சொன்னா, ஆரியன் இங்க இருக்கிறவன், நம்ம கூட இருக்கிறவன், அவன் நம்மள தொட்டா தீட்டு பார்த்தா தீட்டுன்னு சொல்றான். ஆனா எங்கிருந்தோ வந்தவன் நம்மள தொட்டு தோத்திரம்னு சொல்றானே அப்படின்னு நிறைய மக்கள், நம் தமிழ் மக்கள் கிறிஸ்தவ மதத்திற்கு மாறினார்கள், தழுவினார்கள் அப்படிங்கிற வரலாற்று உண்மைய அண்ணன் சீமான் அவர்கள் பேசியிருந்தாரு. அது இவனே வெள்ளக்காரனுக்கு அடிமை நாய், இந்த நாய்க்கு ஒரு அடிமை தேவைப்பட்டது. சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி சுகம் கண்டு கொண்டிருந்தான். தொட்டா தீட்டுனா பார்த்தா தீட்டுனா வந்தாண்டா ஒருத்தன். பாதி வெள்ளையா இருக்கிற யூகேப்ப எல்லாம் நம்மளை தீட்டா தொட்டா பார்த்து தீட்டுன்றான், போகாதன்றான். முழு வெள்ளையா இருக்கிறவன் வந்து தொட்டான்டா. ஆண்டவருக்கு தோத்திரம்னா ஆமா தோத்திரம்னு போயிட்டான்டா. இதாண்டா மதம், இதாண்டா நடந்தது. அது மட்டுமல்லாமல் இந்த பெரியவரால வந்து அந்த கூட்டத்துல சலசலப்பு ஏற்பட்டதற்கான காரணம் என்ன? அவர் உண்மையிலேயே உடன்பிறப்பா அப்படின்னு கேட்டா இல்ல. அவர் வந்து ஒரு கிறிஸ்தவ மதத்தை தழுவி இருக்கக்கூடிய ஒரு முதியவர். அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு கருத்தை பேசுறாரு. அதாவது இயேசு கிறிஸ்து வந்து கிறிஸ்தவ மதத்தை மக்கள்கிட்ட பரப்பல. இயேசு கிறிஸ்து வந்து அன்பை மட்டுமே போதித்தார். ஆனா இயேசு கிறிஸ்துவுடைய தூதர்கள், அதாவது இயேசு கிறிஸ்துக்கு அடுத்ததாக வந்த நபர்கள் தான் கிறிஸ்டியானிட்டி, இந்த கிறிஸ்துவ மதத்தை வந்து உலகெங்கும் எடுத்து கொண்டு போய் பரப்புனாங்க அப்படிங்கிற வரலாற்று உண்மைய அண்ணன் சீமான் அவர்கள் அதே மேடையில பேசுறாரு. அப்படி பேசும்போது அந்த முதியவருக்கு அதுல முரண்பாடு இருந்திருக்கு. இந்த மாதிரி இயேசு கிறிஸ்து தான் வந்து கிறிஸ்தவ மதத்தை பரப்புனாரு அப்படின்ற மாதிரி அவர் வந்து எந்திரிச்சு நின்று அவருடைய ஆதங்கத்தை பேசி இருக்கிறாரு. இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா கொஞ்சம் கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் கவனிங்க. அப்படி பேசும்போது அந்த முதியவருக்கு முரண்பாடு ஏற்படுது. ஏன் அப்படின்னா, அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இயேசு கிறிஸ்து அன்பை மட்டுமே போதித்தார், அதற்கு பின்னால் வந்த அவருடைய தூதுவர்கள் தான் உலகமெங்கும் கிறிஸ்தவ மதத்தை பரப்பினார்கள் என்கிற கருத்தை அதே மேடையில நின்ன பாதிரியார் வந்து ஆமோதிக்கிறார். அப்படி ஆமோதிக்கும் போதுதான் அந்த முதியவருக்கு கோபம் வருது. சீமான் தான் ஏதோ விவரம் இல்லாம பேசுறாரு, நீங்க ஒரு பாதிரியாரா இருந்துகிட்டு எப்படி நீங்க வந்து இந்த கருத்தை ஆமோதிக்கலாம் அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. அந்த பாதிரியாருக்கு வரலாற்று உண்மை தெரியும், புரியும். அதனால வந்து அவர் வந்து ஆமோதிக்கிறார். இங்க இருக்கக்கூடிய மதகுருமார்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு என்ன தெரியுமா? உங்களுடைய இறையை பற்றி, உங்களுடைய மதத்தை பற்றி நீங்க எந்த அளவுக்கு போதிக்கிறீங்களோ,
அதே அளவுக்கு உங்க மதம் எப்படி கட்டமைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற வரலாற்று புரிதலையும் உங்க மக்களுக்கு போதிக்க வேண்டிய கடமை இவர்களுக்கு இருக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு முறையும் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இது மாதிரியான கூட்டங்கள்ல கலந்து கொள்ளும்போது, சலசலப்பு ஏற்படுறது அப்படிங்கிறது ஒரு வாடிக்கையான ஒன்றாக போயிருச்சு. இதுக்கு முன்னாடி தடா ரஹீம் அவர்கள் வந்து அண்ணன் சீமான் அவர்களை வைத்து இதே மாரி இஸ்லாமியர்களுடைய கேள்விக்கு அண்ணன் சீமான் அவர்கள் பதிலளிக்கிறார் அப்படின்னு ஒரு நிகழ்வு நடந்தது. அதுல வந்து ஒரு இளைஞர் எந்திரிச்சு நின்னு, நீங்க எப்படி வந்து அ இஸ்லாமியர்கள வந்து சாத்தானின் பிள்ளைகள்னு சொல்லலாம்? அப்படிங்கிற கேள்விய முன்வைக்கிறாரு. அப்ப வந்து அண்ணன் சீமான் அவர்கள் பொறுமையாக, நிதானமாக, அ திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வாக்களிக்கக்கூடிய இஸ்லாமியர்கள தான், கிறிஸ்தவர்கள தான் நான் அந்த மாரி சொன்னேன். ஏன்னா நீங்க தப்புக்கு துணை போறீங்க. திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி வந்து மக்களுக்கு வந்து எதிரான ஆட்சி. அது பாவத்தை செய்யக்கூடிய ஆட்சி. அது வந்து ஹராம். அந்த ஹராமுக்கு நீங்க துணை போறதுனால தான், நான் வந்து உங்கள அந்த மாதிரி விமர்சிக்க வேண்டி இருந்துச்சு. எனக்கு அந்த உரிமை கூட இல்லையா? அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருந்தாரு. ஏன்னா ஒவ்வொரு முறையும் இஸ்லாமியர்களுக்காகவும், கிறிஸ்தவர்களுக்காகவும் அண்ணன் சீமான் அவர்கள் களத்துல இறங்கி நின்னு போராடணும்னு நினைக்கும் போதெல்லாம், நீங்களே வந்து அவர வந்து ஒவ்வொரு முறையும் எதிர்த்து பேசி, அவருக்கு வந்து ஒரு மனசங்கடத்த உங்களுடைய கூட்டங்கள்ல நீங்க உருவாக்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு அரசியல் கட்சி தலைவர் உங்களுக்காக எப்படி செயல்படணும்னு நெனப்பாரு? அவர் வந்து ஏற்கனவே வந்து நீங்கலாம் அவருக்கு வாக்களிக்க மாட்றீங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல இருக்காரு. மீண்டும், மீண்டும் நீங்க வந்து அவர புண்படுத்துற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, ஒரு தலைவனுக்கு எப்படி இருக்கும்? நம்ம இந்த மக்களுக்காக இறங்கி வந்து போராடுறோமே, இவங்க நம்மள புரிஞ்சுக்காம இந்த மாரி பேசிட்டு இருக்காங்களே அப்படிங்கிற எண்ணம் வருமா? வராதா? அவர் ஒருவேள தவறான கருத்த பதிவு பண்ணியிருந்தார்னா, இவர் எதிர்த்து கேள்வி கேட்கிறதுல ஒரு நியாயம் இருக்கு. அவரு சொன்னது 100க்கு 100 உண்மை. இயேசு கிறிஸ்து அப்படின்றவருக்கு கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிற ஒரு மதம் உருவாக போது அப்படிங்கிற ஒரு அடிப்படையா அவருக்கு தோணியிருக்குமான்னு கூட நமக்கு தெரியாது. அவர் வந்து எல்லார்கிட்டயும் அன்பு, லவ் அதத்தான் வந்து கொண்டு வந்து இருக்கிற எல்லார்கிட்டயும் அவர் பரப்புனாரு. இந்த ஒரு வரலாற்று உண்மைய அண்ணன் சீமான் அவர்கள் பேசினதுக்கு ஏன் இந்த அளவுக்கு கோவப்பட்டு, இந்த அளவுக்கு அ பேசணும் அப்படிங்கிறது நமக்கு புரியல. ஆனா கண்டிப்பாக இந்த இஸ்லாமியர்களும், கிறிஸ்தவர்களும் அண்ணன் சீமான் அவர்களுடைய அருமையை பற்றி புரிந்து கொள்ளக்கூடிய காலம் வந்து மிக விரைவில் வரும் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்ல. ஏதாவது ஒரு அரசியல் கட்சி சொல்லுங்க. டிஎம்கே, ஏடிஎம்கே வேற ஏதாவது ஒரு கட்சி சிறுபான்மையினுடைய பாதுகாவலர்கள் அப்படின்னு வாய் கிழிய பேசுற யாராவது ஒருத்தர் இந்த மாரி கூட்டம் போட்டு உங்களுடைய கேள்விகளுக்கு நேரடியாக பதில் சொல்றதுக்கு வந்திருக்காங்களா? அந்த தைரியம் அவங்களுக்கு இருக்கா? உங்கள சிறுபான்மையினரே இல்லேங்கிறாரு அவரு. நீங்க வந்து தமிழர்கள் கிட்டத்தட்ட 8,00,00,000 பேர்ல ஒருத்தன் நீனு. நீ வந்து சிறுபான்மையினர் கிடையாது. இன்னைக்கு நீ மதத்த இன்னைக்கு நீ கிறிஸ்தவத்த ஏத்திருக்க. நாளைக்கு நீ இஸ்லாத்த ஏற்கலாம். நாள கழிச்சு வந்து நீ இந்துவா மாறலாம். ஆனா நீ தமிழன் அப்படிங்கிற உன்னுடைய இனம் மாறாது அப்படிங்கிறாரு அண்ணன் சீமான். நீ என்னதுக்கு பயப்படுற நீ? நீ சிறுபான்மை ஏன் ஏற்ற? யாரு சிறுபான்மை? உண்மையிலேயே ஸ்டாலின் தான் சிறுபான்மை. நீ பெரும்பான்மை தேசிய இனத்தின் மகன். மொழியால், இனத்தால் நீ கிறிஸ்தவத்தை ஏற்றிருக்கிறாய். கிறிஸ்தவன் நீ, தமிழனாகல. தமிழன் நீ, கிறிஸ்தவத்தை ஏற்றிருக்கிற. அப்போ உன்ன பெரும்பான்மை மக்களா அண்ணன் சீமான் அவர்கள் நினைக்கிறாரு. உன்ன உயர்வா யோசிக்கிறாரு. அப்படிங்கிறப்ப உன்ன உயர்வா யோசிச்சு உனக்காக வந்து நிக்கிற ஒரு தலைவன ஒவ்வொரு தடவையும் நீ வந்து கேள்வி கேட்கிறேங்கிற பேர்ல அவருடைய மேடைகள்ல அவர பேச விடாம தடுத்து சலசலப்பை ஏற்படுத்தி, அவருக்கு ஒரு மாதிரியான மனக்கஷ்டத்த ஏற்படுத்துறதுல உங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிறது நமக்கு புரியல. ஆனா, அந்த முதியவர் வந்து ஒரு புரிதல் இல்லாம பேசிட்டாரு அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியுது. இத உடன்பிறப்புகள் எடுத்து அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக அவர் பேசிட்டாரு. "பாத்தீங்களா? சீமானுடைய லட்சணத்த என்னன்னு பாத்தீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு அவைங்க என்னமோ இது அவதூறு பரப்பிட்டு உட்காந்துருக்கிறானுங்க. டேய் உங்களுக்கு அவதூறு பரப்புறத தவிர்த்து வேற என்னடா தெரியும்? அண்ணன் சீமான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய தைரியம் உங்களுக்கு இருக்காடா? இருந்துச்சுன்னா, இந்த இஸ்லாமியர்களுடைய, கிறிஸ்தவர்களுடைய கேள்விக்கு நேரடியா உங்க தலைவர போய் நின்னு பதில் சொல்லுங்கடா பாப்போம். அப்படிங்கிறத சொல்லி இந்த காணொளிய நிறைவு செய்றேன். இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்படிங்கிறத நெறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க அப்படிங்கிறதையும் சொல்லிக்கிறேன். அடுத்த ஒரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். செங்குருதி சேயோனே
வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே எங்குடிய காப்போனே.